நாய்கள் வந்து தன்னோட இனத்தோட வந்து ஒற்றுமையா இருக்காது. ஒண்ணா சேர்ந்து சாப்பிடாது. தான் குட்டிய கூட சாப்பிட விடாது. குர்ருன்னு குலைக்கும். சண்டை போடும் அப்படின்னு சொல்றாங்க. மனிதன்கிட்ட தான் பாசமா இருக்கும். மனிதன்கிட்ட தான் நன்றியோட இருக்கும். அதை ஒத்துக்கிறாங்களா? அதுவே சந்தோஷமான விஷயம். அ ஆனா, அது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். நாய் வந்து சண்டை போடும். தன் இனத்தோட ஒற்றுமையா இருக்காது. ஆனா, அது எல்லை பிரிச்சிருக்கிற எதிர் இனத்தோட ஒற்றுமையா இருக்காது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற அனைத்து நாய்களும் எவ்வளோ அழகா ஒற்றுமையா சாப்பிடுது. ஒரு சின்ன சத்தம் கூட இருக்காது. ஒருத்தர ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க. ஒருத்தர ஒருத்தர் குலைக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒற்றுமையா சாப்பிடுவாங்க. இத பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். சந்தோஷமா இருப்பாங்க. காத்திருப்பாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நல்ல வயிறார சாப்பாடு குடுப்பேன். இது நாய்களுக்கு நான் சாப்பாடு குடுத்திருந்தேன். ஆனா, இப்போ நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாய்கள் மட்டும் இல்ல, ஒரு நாயோட சேர்ந்து பூனையும் ரோட்ல படுத்து காத்திருக்கு. இப்போ நான் அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன். பூனைகளும் பாருங்க, ரோட்டோரமா இருந்து எவ்வளோ ஒற்றுமையா சாப்பிடுறாங்க பாருங்க. அப்போ எனக்காக நாய்கள் மட்டும் காத்திரல. இப்போ பூனைகளும் காத்திருக்காங்க. நாய்களுக்கும் சாப்பாடு குடுக்குறேன். பூனைகளுக்கும் சாப்பாடு குடுக்குறேன். அவங்களுக்கு வயிறார சாப்பாடு குடுக்குறேன். நீங்களும் நம்மளை சார்ந்து இருக்கிற வாயில்லாத ஜீவன்களுக்கு ஒரு வாய் சோறு குடுங்க. கொஞ்சம் தண்ணி வைங்க. அவங்களுக்கு படுக்க கொஞ்சம் நிழல் குடுங்க. அவங்கள துன்புறுத்த வேண்டாம். ஏன்னா, அவங்க எல்லாருமே நம்மளை சார்ந்து வாழக்கூடிய, நம்மளை நம்பி வாழக்கூடிய ஒரு ஜீவன்கள். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.